அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. இன்றைக்கான பதிவு நிறைய மக்களுக்கு ஒரு பிரயோஜனமான பதிவு அப்படின்னே நான் சொல்வேன். ஏன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில நிறைய பேர் என்கிட்ட கேட்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, கடன் அடையறதுக்கு என்ன செய்யலாம்? பணம் எங்களுக்கு வர்றதுக்கு என்ன செய்யலாம்? ஒரு வேலை கிடைக்கிறதுக்கு என்ன செய்யலாம்? வியாபாரத்துல பரக்கத் வர என்ன செய்யலாம்? அப்படிதான் கேட்குறாங்க. அதுவும் கடனால மிகவும் ரொம்ப ரொம்ப பாதிக்கப்படுறது யார் அப்படின்னா, ஒரு வயசுக்கு மேல இருக்கக்கூடியவங்க தான். அந்த வயசானவங்கலாம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன ரொம்ப ஆழமா பாதிச்சது. என்னன்னா, நான் கடனோட மௌத்தாயிருவனோ அப்படிங்கிற ஒரு பயம் என்கிட்ட இருக்கு. இதிலிருந்து என்ன அல்லாஹ் தஆலா காப்பாத்தணும். அதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கான சில முக்கியமான தகவல்கள சுன்னத்தான அடிப்படையில நான் உங்களுக்கு சொல்றேன். இத நீங்க ஆல்ரெடி செய்ய தொடங்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு மாற்றம் வரப்போகுது அப்படின்னு அர்த்தம். இல்ல இந்த பதிவ பார்த்த பின்னாடி தான் நீங்க செய்யறீங்க அப்படின்னா, சுப்ஹானல்லாஹ் மாற்றம் உங்களுக்கு ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். கண்டிப்பா இந்த ஒரு 10 அம்சம் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா, உங்களுக்கு வரக்கூடிய பணத்த யாராலும் தடுக்க முடியாது. ரூ. 1 கடன் கூட இருக்காது. அந்த அளவு மிக சிறப்பான விஷயங்கள நான் சொல்லப் போறேன். இன்னைக்கு நம்ம ஒரு 10 விஷயத்த பார்க்க போறோம். சுன்னத்தான அடிப்படையில தான். ரசூலுல்லாஹ் சொல்லிக் குடுத்த ஒரு முறைப்படி தான். இந்த 10ல ஒரு 8 இருக்கு அப்படின்னாலும் கூட ரொம்ப சந்தோஷம். அல்லாஹ் உங்களுக்கு நிறைவான பரக்கத்த தருவான். 10மே இருந்துச்சுன்னா, ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டசாலி நீங்க தான். இல்ல ஒரு 5 தான் இருக்கு, 4 விஷயம் தான் இருக்கு அப்படின்னா, நீங்க இன்னும் கூடுதலான கவனம் செலுத்தணும் அப்படின்னு அர்த்தம். கண்டிப்பா இந்த 10க்குள்ள நீங்க என்ன தவறுகள் பண்றீங்க அப்படிங்கிறதும் உங்களுக்கு புரியும். ஏன்னா நிறைய பேர்கிட்ட நான் கேட்பேன். கடன் அதிகமா இருக்கு, இவ்ளோ அமல் செய்றீங்க, அப்ப ஏன் உங்களுக்கு கடன் அடையல? நீங்க இன்னொரு பக்கம் ஏதோ தவறு பண்ணிட்டு இருக்கீங்க. அத முதல்ல திருத்துங்க அப்படின்னு சொல்லுவேன். இந்த 10 விஷயத்த நீங்க கவனிங்க. எந்த இடத்துல நீங்க தவறு செய்றீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே புரியும். கண்டிப்பா இந்த 10யும் மாத்திக்க கூடியவங்களுக்கு அல்லாஹ் கடன கொடுக்க மாட்டான். அவங்களுக்கு ரிஸ்க்க தாராளமா கொடுப்பான். ரிஸ்கின் வாசல்கள திறந்து வைப்பான். அப்படிப்பட்ட சில முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்துரலாமா? முதலாவது 5 நேரம் தொழுகணும். நிறைய பேரு ரிஸ்க்குக்காக, கடன் அடையணும் அப்படிங்கிறதுக்காக வேற வேற அமல்கள் செய்றாங்க. ஆனா 5 வேள தொழுவீங்களா அப்படின்னு கேட்டா, இல்ல அப்படின்னு சொல்றாங்க. சில பேர் ஜுமாவுல மட்டும் தான் நாங்க தொழுகுறோம். இன்னும் சில பேர் எனக்கு ஃபஜ்ர் கிடைக்கும், மத்த நேரம் கிடைக்காது. இன்னும் சில பேர் எனக்கு ஃபஜ்ர் கிடைக்காது. மத்த நேரங்கள்ல ஒரு 2, 3 தொழுகை நான் தொழுவேன். இப்படி சொல்றாங்க. இப்படி இருக்கக்கூடாது. ஐவேளையே நீங்க தொழுதீங்க அப்படின்னா, உங்களோட அந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ள, அதாவது ஒரு தொழுகையிலிருந்து இன்னொரு தொழுகைக்குள்ள இருக்கக்கூடிய அந்த நேரத்துக்கு அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்வான். கண்டிப்பா அந்த நேரத்துல நீங்க செய்யக்கூடிய ஒரு வேலையாகட்டும், ஒரு விஷயமாகட்டும் பரக்கத்துல தான் முடியும். அதனால தான் கண்டிப்பா நம்ம எல்லாருமே 5 வேள தொழுகைய கரெக்ட்டா ஃபாலோ பண்ணணும். முதல்ல. 2வது குர்ஆன் ஓதுறது. இதுவும் நம்மள்ல நிறைய பேரு பண்றது கிடையாது. குர்ஆன்ல இருக்கக்கூடிய ஒரு சூறாவையாவது நீங்க வழமையா ஓதணும். ஏன்னா, குர்ஆன் ஓதக்கூடிய இடத்துல அல்லாஹ் பரக்கத்த இறக்குறான். பரக்கத்தான வானவர்கள் அந்த இடத்துல குவிவாங்களாம். நம்ம எவ்வளவு நேரத்த அதிகப்படுத்துறோமோ, அவ்வளவு வானவர்கள் அல்லாஹ் வானத்திலிருந்து இறக்கிக்கிட்டே இருப்பானாம். அதிக நேரம் ஓதனா அப்படின்னா, நம்மள சுத்தி வானவர்கள் கூட்டம் அலைமோதுமாம். அந்த இடத்துல கால் வைக்கிறதுக்கு கூட இடம் இருக்காது. அந்த அளவு வானவர்கள அல்லாஹ் இறக்குறான். அப்ப குர்ஆன் ஓதுறது எவ்வளவு ஒரு பரக்கத்தான விஷயம்னு பாருங்க. வானவர்கள் வரக்கூடிய அந்த இடத்துல அல்லாஹ் கஷ்டத்த குடுப்பானா? கடன குடுப்பானா? அல்லது வறுமைய கொடுப்பானா? எதுவுமே கொடுக்க மாட்டான். அதனால குர்ஆன் ஓதுறத அதிகப்படுத்துங்க. கண்டிப்பா ஒரு சூறாவையாவது ஓதுங்க. அதுலயும் நபியவங்க செல்வத்துக்கு அப்படின்னு சொல்லிக் கொடுத்த சூறா தான் வாக்கியா. சூரா வாக்கியாவ கண்டிப்பா இன்ஷா அல்லாஹ் நீங்க மக்ரிபுக்கு பிறகு வழமையா ஓதிட்டு வாங்க. அடுத்தது 3வது அல்லாஹுவ நினைவு கூர்றது. அல்லாஹுவ எந்நேரம் நம்ம நினைச்சுக்கிட்டே தஸ்பீஹ் செய்ய தொடங்கிட்டோம் அப்படின்னாலே கண்டிப்பா வாழ்க்கை மாறும். கண்டிப்பா தொழ ஆரம்பிச்சிட்டீங்க, குர்ஆன் ஓத ஆரம்பிச்சிட்டீங்க, அல்லாஹ்வ நினைக்கிறதுக்கு தஸ்பீஹ் செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னாலே போதும். உங்களுக்கு நல்லது நடக்க போகுதுன்னு அர்த்தம். ஏன்னா அல்லாஹ்வினுடைய நினைவுல இருக்கக்கூடியவங்கள அல்லாஹ் சோதிக்க மாட்டான். சோதிப்பான். அடுத்த கணமே நம்மள ரொம்ப பெரிய சந்தோஷத்துல ஆழ்த்துவான். அந்த அளவு அல்லாஹ் தஆலா நம்மள ரொம்ப சந்தோஷமா வச்சிருப்பான். அடுத்தது 4வது விஷயம் என்ன அப்படின்னா, பாவங்கள விட்டு விலகுறது. நிறைய பேரு இத கவனிக்கவே மாட்டாங்க. ஒரு பக்கம் நிறைய அமல் செய்வாங்க. இன்னொரு பக்கம் ஒரு பாவத்த தொடர்ந்து செய்வாங்க. அது ஹராமான பாவமா கூட இருக்கலாம். ரசூலுல்லாஹ் தடுத்திருக்கிற ஒரு பாவமா கூட இருக்கலாம். ஆனால் அத தொடர்ந்து செஞ்சோம் அப்படின்னா,
கண்டிப்பாக நமக்கு பரக்கத் இருக்காது, கடன் தீராது. வட்டியை சொல்லலாம், விபச்சாரம் சொல்லலாம், இன்னொரு பக்கம் அமல் செய்வாங்க. அதில் அவங்களுக்கு எந்த விதமான ஒரு பதிலுமே கிடைக்காது. இது மாதிரி ஹராம்னு தடுக்கப்பட்ட விஷயங்களை செய்யக்கூடாது. ஒரு பக்கம் என்ன செய்கிறீங்கிறத பாருங்க. இன்னும் மற்றவங்க கிட்ட நீங்கள் வந்து பேசாமல் இருந்தீங்க அப்படின்னா கூட ஒரு முஆமினான ஒரு மக்களை எங்கேயாவது ஒரு பக்கம் கஷ்டப்படுத்திட்டு அவங்கள நீங்கள் வருத்தப்பட வச்சுட்டு நீங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களுக்கு எந்த விதமான துவாவும் கபூல் ஆகாது, உங்களுக்கு பரக்கத் இருக்காது. இதெல்லாமே பார்த்துக்கோங்க. அடுத்தது 5வது, குடும்பத்துக்கிட்ட நல்ல முறையில் நடந்துக்கிறது. இன்னும் சில பேர் இதை பண்ண மாட்டாங்க. அது கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, அல்லது அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, குடும்பத்தோட நல்ல முறையில் நடக்க ஆரம்பித்து அவங்களுக்கு என்ன தேவை இருக்குது, அவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு நம்ம செஞ்சு கொடுக்கும்போது கண்டிப்பாக அதில் அல்லாஹ் தஆலா பரக்கத்தை அதிகப்படுத்துகிறான். சில ஆண்கள் ரொம்ப கடுமையாக நடந்துக்குவாங்க குடும்பத்தில். அவங்களுக்கு கடன் தீரவே தீராது. பார்த்தா அவங்க தான் ரொம்ப டென்ஷனில் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. அந்த டென்ஷனை குடும்பத்தில் காட்டிக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு வந்து கடன் தீர மாட்டேங்குது, எனக்கு வந்து வேலை கிடைக்கல, எனக்கு சம்பளம் இன்னும் வரலை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் குடும்பத்தோட நீங்கள் நல்ல முறையில் நீங்கள் பழக ஆரம்பிங்க. அவங்களுக்கு என்ன வேணும் வேணாம் அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. குடும்பத்தோட நேரத்தை நீங்கள் வந்து செலவிடுங்க. அடுத்த நிமிஷம் அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்வான். உங்களோட எல்லா வழிகளையும் திறந்து வைப்பான். அடுத்தது 6வது விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் நேரத்தோட எழும்பணும். இதுதான் மிக முக்கியமானது. நீங்கள் தஹஜ்ஜத் தொழுகை எழும்புறீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். கடைசிக்கு ஃபஜ்ரையாவது நீங்கள் கட்டாயம் தொழுதுறணும். அந்த நேரத்திலையாவது நீங்கள் எழும்பிடணும். இது பரக்கத்தான நேரம். இந்த நேரத்தை யாரெல்லாம் மிஸ் பண்ணுறீங்களோ உங்களுக்கு பரக்கத் இருக்காது. கண்டிப்பாக கடன் தீராது. அதனால ஃபஜ்ரை எப்பவும் தொழ பாருங்க. ஃபஜ்ர் முடிச்சுட்டு கண்டிப்பாக ஒரு திக்கரையாவது வளமையாக ஓத பாருங்க. அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்வான். ஏன்னா ஃபஜ்ருடைய நேரம் என்பது வானவர்கள் பரக்கத்தான வானவர்கள் இறங்கக்கூடிய நேரம். அந்த நேரத்தில் நமக்கு கொண்டு வந்து இன்னைக்கு உங்களுக்கு இதுதான் இது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு போவாங்களாம். நமக்கு தெரியாது, ஆனால் அதுதான் நடக்கிற விஷயம். அப்படி செய்யும்போது நம்ம ஒரு அமல் செஞ்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நல்லதை தான் கொடுத்துட்டு போவாங்க. அதனால நேரத்தோட இனி எழும்ப ஆரம்பிங்க. கண்டிப்பாக மாற்றங்கள் வரும். அடுத்தது என்ன அப்படின்னா, ஹலாலான வருமானமாக இருக்கணும். ஒரு பக்கம் நிறைய அமல் செஞ்சு நிறைய நல்ல விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இன்னொரு பக்கம் நம்மளோட வருமானம் ஹராமா இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட துவா ஒப்புக்கொள்ளப்படாது. உங்களோட கடை என்னவா இருக்கலாம், உங்களோட வியாபாரம் எதுவாக இருக்கலாம், ஆனால் அது அல்லாஹ்வால அனுமதிக்கப்பட்டதா, ரசூல்லா அனுமதிச்சிருக்காங்களா அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு அதில் பரக்கத்து இருக்கும். ஹராமான விஷயத்த வித்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கடன் தீராது. உங்களுக்கு அதனால எந்த விதமான பலனும் இருக்காது. அதனால அதையும் பார்த்துக்கோங்க. ஹலாலான வருமானம் மட்டும் கிடையாது, உடையாக இருந்தாலும் சரி, உணவாக இருந்தாலும், இருப்பிடமாக இருந்தாலும் ஹராமாக இருக்கக்கூடாது. அடுத்தது என்ன அப்படின்னா, நன்றி செலுத்துறது. நம்ம அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்திக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அல்லாஹ் நமக்கு எல்லாத்தையும் கொடுத்துருக்குறான். நம்ம கண்ணுக்கு தெரியாது. அவ்வளவு கொடுத்துருக்கான். கோடான கோடியாக கொடுத்துருக்குறான். ஒவ்வொரு நாளும் நமக்கு உயிரை கொடுக்குறான். நம்ம நிம்மதியாக தூங்குறோம். எத்தனை பேர் எழும்புறதில்ல. ஆனால் அல்லாஹ் தஆலா நமக்கு உயிரை கொடுத்துருக்குறானே, அதற்கே நம்ம எல்லாருமே நன்றி செலுத்தணும். கண்டிப்பாக சில விஷயங்கள் நமக்கு குறைகள் இருக்கலாம். மற்றவங்கெல்லாம் நல்லா இருக்கிறாங்க, நம்ம நல்லா இல்லையே அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் அவங்களுக்கு கொடுக்காத சில விஷயங்களை அல்லாஹ் நமக்கு கொடுத்துருக்குறான். கண்டிப்பாக அதை நீங்கள் உணர்ந்து அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்க. அல்லாஹ் நம்மளை வந்து உணவில்லாமல் விடலை, உடை இல்லாமல் விடலை, நிம்மதியான தூக்கம் இல்லாமல் விடலை, தண்ணி இல்லாமல் விடலை, எல்லாத்தையும் அல்லாஹ் நமக்கு கொடுத்துட்டு தான் இருக்கா. சில விஷயங்களை நம்மால் புரிஞ்சுக்க முடியல, சகிச்சுக்க முடியல, அவ்வளோதான். கண்டிப்பாக நன்றி செலுத்த தயாராகுங்க. அல்லாஹ் தஆலா உங்களுக்கு எல்லாமே நல்லதாக மாற்றுவான். உங்களோட குறைகளை கூட சரி பண்ணுவான். உங்களுக்கு எதிலெல்லாம் நிறைவில்லையோ அதையெல்லாம் நிறைவாக மாற்றுவான். அதனால நன்றி செலுத்த தயாராகுங்க. கடைசிக்கு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு சின்ன விஷயத்தை அல்லாஹ் கொடுத்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிடுங்க. மனசுல இருந்து வரணும். ஒரு துன்பத்தை கொடுத்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க. அல்லாஹ் தஆலா உங்களுக்கு அதை அப்படியே மாத்திடுவான். அடுத்தது 9வது விஷயம் என்ன அப்படின்னா, நல்ல எண்ணத்தோட வாழ்றது. நம்ம நல்லா இருந்தா மட்டும் பத்தாது. மற்றவங்களும் நல்லா இருக்கணும்னு நினைக்கணும். நிறைய பேர் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, என் வீட்டு பக்கத்து வீட்டில் இப்படி பண்ணுறாங்க, அவங்க என்னை பற்றி பேசுகிறாங்க, அவங்க ஹராமா சம்பாதிக்கிறாங்க ஆனால் வசதியாக இருக்காங்க, அப்படி இப்படின்னு சொல்லி மற்றவங்கள பற்றி புறம் பேசுறது, மற்றவங்க வந்து நல்லா இருக்கக்கூடாதுன்னே நிறைய பேர் நினைப்பாங்க. நம்ம மட்டும்தான் நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க. அப்படி இல்லாமல் யாராக இருந்தாலும் சரி, ஒரு நாள் நம்மளை சந்திக்கக்கூடிய ஒரு வழிப்போக்கர், ஒரு யாசகம் கேட்கக்கூடியவங்களா இருந்தாலும் அவங்கக்கிட்டேயும் நீங்கள் ரொம்ப கண்ணியமாக, ரொம்ப அன்பாக, நல்ல முறையில், நல்ல எண்ணத்தோட, நற்குணத்தோடு நீங்கள் நடந்து கொள்ளுங்க. இதெல்லாமே பழக்கிக்கோங்க. கண்டிப்பாக இதற்கும் அல்லாஹ் பரக்கத்து செய்கிறான்.
என்ன ஒரு பெரிய ஒரு விஷயம் பாருங்க. இதெல்லாமே நம்ம கவனிச்சிருக்க மாட்டோம். ஆனா அல்லாஹ் இதற்கும் நமக்கு பரக்கத்து செய்றான். கண்டிப்பா இதையும் மாத்திக்கோங்க. அடுத்தது இறுதியான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தர்மம் குடுக்கறது. நிறைய பேர் இத செய்யறதில்ல. எல்லாமே மாத்திக்குவாங்க. ஆனா தர்மம் மட்டும் நம்மளோட பணத்த நம்ம அடுத்தவங்களுக்கு குடுக்கறதா, நான் குடுக்க மாட்டேன்னு வச்சுக்குவாங்க. அப்படி இருக்கும்போது அல்லாஹ் உங்களோட பணத்த பிடிச்சு வச்சுக்குவான். நீங்க எப்ப தாராளமா குடுக்குறீங்களோ, அப்ப அல்லாஹ் உங்களுக்கு தாராளமா குடுப்பான். அதனால தர்மம் வாரத்துக்கு ஒரு தடவையோ அல்லது தினமுமோ ஒரு உணவா குடுக்கலாம், ஒரு பணமா குடுக்கலாம், ஒரு உதவி கூட நீங்க செய்யலாம். இதையும் நீங்க மாத்திக்கோங்க. கண்டிப்பா இந்த 10 விஷயங்கள நீங்க மாத்த தொடங்கிட்டீங்க அப்படின்னா, 30 நாள் போதும். 31வது நாள்லருந்து 40 நாளைக்குள்ளேயே உங்களுக்கு நல்லது நடக்க ஆரம்பிச்சுரும். இன்ஷா அல்லாஹ் நான் சொல்றேன். நீங்க எழுதி வேணாலும் வச்சுக்கோங்க. இந்த 10யும் செய்றேன். ஆனா மாற்றம் இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது. கண்டிப்பா இத தொடங்கிட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தஆலா எல்லாருக்குமே நிறைவான பரக்கத்த குடுக்கட்டும். நிறைவான செல்வத்த குடுக்கட்டும். கடன்ல இருந்து எல்லா மக்களையுமே காப்பாத்தட்டும். ஆமீன். நீங்களும் ஆமீன் யா அல்லாஹ்ன்னு போட்டுருங்க. கண்டிப்பா உங்களோட பிரச்சனையெல்லாம் அல்லாஹ் லேசாக்கி தருவான். மேலும் கடன் பிரச்சனையா இருந்தாலும் சரி, செல்வம் சார்ந்த பிரச்சனையா இருந்தாலும், ஒரு கடை வச்சிருக்கீங்க. அதுல சில பிரச்சனைகள் இருக்கு. இதுக்கு எல்லாமே வஜீஃபாக்கள் வேணும். உடனடியா தீர்வு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நம்மளோட அற்புத வஜீஃபாக்கள் கிதாப இப்பவே ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு ஆர்டர் போட்டுக்கோங்க. இன்னும் நம்ம கிட்ட இப்ப ரொம்ப வேகமா போய்க்கிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா, அது ஹேர் ஆயில் மிக்ஸ் தான். நீங்க ஆயில்ல நீங்களே இந்த மூலிகைய வாங்கி நீங்க மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். வீட்லயே நீங்க கூந்தல் வளர்ச்சி தைலத்த ரெடி பண்ண முடியும். இந்த மூலிகை உங்களுக்கு வேணும்னாலும் சரி, அல்லது முடி வளர்ச்சிய தூண்டக்கூடிய மூலிகை சீயக்காய் தூள் மிக்ஸ் நம்மகிட்ட இருக்கு. இந்த பொருள் வேணும் அப்படின்னாலும் சரி, அல்லது உங்க குடும்பத்தில இருக்கிறவங்களும், நீங்களும் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நம்மளோட மில்லட் ஹெல்த் மிக்ஸ நீங்க ஒரு தடவ நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த பொருள் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் சரி, அல்லது உங்களோட முக அழகா மாத்தணும். முகத்தில எந்த விதமான பிரச்சனையும் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா, சின்ன குழந்தைங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் தாராளமா நம்பிக்கையோட பயன்படுத்தலாம். நம்மளோட இன்ஸ்டா க்ளோ ஃபேஸ் பேக், அடுத்தது கோல்டன் க்ளோ சீக்ரெட் நலங்கு மாவு. இந்த பொருளெல்லாம் உங்களுக்கு வேணும்னு நினைச்சாலும் ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.